அனைவருக்கும் வணக்கம். மிஷன் 80 அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பா நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்கான கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதுல நம்ம யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆல்மோஸ்ட் நம்ம சிலபஸ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸும் உங்களுக்கு அடுத்த கிளாஸும் ரிவிஷன் கிளாஸஸா வரும். ஓகேவா? நம்ம ரிவிஷன் கிளாஸஸ்ல திரும்ப பழைய கன்டென்ட்ட போட்டுட்டு நம்ம அத ரிவைஸ் பண்றத விடவும், நான் உங்ககிட்ட கேட்டது கமெண்ட்ல நம்ம லைவ்ல கிளாஸ்ல கேட்டது என்னன்னா, எல்லாருக்கும் எது பெட்டர் கன்வீனியன்ஸா இருக்குன்னு சொல்லும்போது, நீங்க எல்லாருமே ரிவிஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு கொண்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த கிளாஸும் ரிவிஷன் கிளாஸும் அடுத்த கிளாஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு தான் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? 100 ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறோம். இதுல எல்லா டாபிக்குமே மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. நம்ம இதுல மேக்ஸிமம் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல பார்க்காததும் இருக்கும். அப்ப அது என்ன பண்ணிடலாம்? நம்ம இந்த இதுல கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இதோட நம்மளுக்கு மாடர்ன் ஹிஸ்டரி டாபிக் முடியும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, யூ ஷுட் ஹேவ் டு கெட் 20 அவுட் ஆஃப் 20 இன் மாடர்ன் ஹிஸ்டரி. கட்டாயமா 20க்கு 20 எடுக்கணும். அதே சமயத்துல குரூப் 2 சர்வீஸும் வாங்கணும். எனக்கு அதான் ரொம்ப ஆசை. நீங்க என்ன பண்ணுங்க, கட்டாயமா எனக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்கங்கறத நீங்க வீடியோ கீழ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? இந்த கிளாஸ் தான் நம்ம ரிவிஷன் கிளாஸ். இதோட நம்மளோட கிளாஸஸ் வந்து ஓவர் ஆயிரும். அதுல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, டீடைலா ஏன் அந்த ஆப்ஷன் வரல எல்லாமே நம்ம பார்ப்போம். எஸ், வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ். என்னன்னா மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்னது? தம்மை விட தம் மக்கள், அதாவது தன்னுடைய குழந்தைகள் அதிக அறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய தாய் தந்தைக்கு என்னது? பெற்றோருக்கு ரொம்ப இனிது அப்படி சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஆமாவா இல்லையா? நோயிங் தட் த ப்ரோஜெனி எக்ஸெல்ஸ் தெம் இன் த நாலேஜ். தம் மக்கள் அறிவுடையவரா இருந்தாங்கன்னா, தம்முடைய பேரண்ட்ஸ்க்கு என்னது? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப கொஸ்டின் நம்பர் 143க்கு என்னது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோட ஒப்பியிருக்காரு? ஊரின் நடுவே வளர்ந்திருக்க மரம் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த மரம் நம்மளுடைய பெருந்தகையாருடைய அறிவு, அது என்ன சொல்றாங்க? ஊரின் நடுவே வளர்ந்த மரம் மாறி அவங்களுடைய அறிவு எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இளஞ்சேட் சென்னியோடைய மகன் நம்மளுடைய கரிகாலன். ஓகேவா? கரிகாலன். ஓகே, இப்ப கமெண்ட் பண்ணுங்க. சேரன் செங்குட்டுவனோட தந்தை யாரு? அவருடைய சகோதரன் யாரு? கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே, அடுத்து மதுரை மாங்குளம் கல்வெட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். மதுரை மாங்குளம் கல்வெட்டு தான் தமிழ்ல கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு. பிலாங்ஸ் டு 2nd செஞ்சுரி பிசி. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகே, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மதுரை மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தினது. ஓகே, நான் ஆல்ரெடி கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே, பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தினது. ஓகே, பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தின ஒரு முக்கியமான கல்வெட்டு. இதுவரைக்கும் தமிழ்ல கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை மாங்குளம் கல்வெட்டு. ஓகேவா? மதுரையில இருக்கு. உருத்திரங்கண்ணனார் அவர் எழுதின நூல் பட்டினப்பாலை. ஆமாவா இல்லையா? உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை. பட்டினப்பாலையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தோம்? கரிகாலன். ஓகே, பட்டினப்பாலையோட பாட்டுடை தலைவன் கரிகாலன். பட்டினப்பாலை வந்து பாத்தீங்கன்னா புகார் நகரத்து வணிகத்தை பத்தி, புகார்ல நடந்த ட்ரேட பத்தி பேசியிருக்கோம். புகார் நகரத்து வணிகம். ஆமாவா? புகார் நகரத்துல எந்த மாதிரியான வணிகம் நடந்துச்சுங்கிறத பத்தி பேசுனது எது? நம்மளுடைய பட்டினப்பாலை. ஓகேவா? எஸ். வேலிற்குள்ள திதியன் வந்து வேலிற்குள்ள சிற்றரசன். ஓகே, திதியன் வந்து வேலிற்குள்ள சிற்றரசன். அதுவும் கரெக்டா இருக்கு. திதியனை பத்தி ஓகே, திதியனை பத்தி ஒரு சில கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அதை பின்னாடி சொல்றேன். அப்ப இளஞ்சேட் சென்னி அது மட்டும் தப்பா இருக்கு. ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி இன்கரெக்ட். ஒன்னு மட்டும் தவறா இருக்கு. மத்த எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்க எனக்கு கமெண்ட் பண்ண வேண்டியது செங்குட்டுவனோட தந்தை யாரு, செங்குட்டுவனோட சகோதரர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க. கேப்டன் லட்சுமி செகல் பிறந்தவர் எங்கன்னா சென்னையில தான் பிறந்திருப்பாங்க. கேப்டன் லட்சுமி செகல் பிறந்தது எங்க? சென்னை தான். அவங்க நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸோட எந்த படைக்கு தலைமை தாங்கினாங்கன்னு பார்த்தோம்? லட்சுமி படை. ஓகே, சாரி, ஜான்சி படை. ஜான்சி பெண்கள் படை பிரிவுக்கு என்ன வந்திருப்பாங்க? தலைமை தாங்கியிருப்பாங்க. பெண்கள் படைக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க நம்மளுடைய லட்சுமி செகல் அவர்கள். ஓகேவா? இவங்க தான் நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார்ல, அவரு குடியரசுத் தலைவர் தேர்தல்ல 2002ல நிக்கும்போது 2002ல நிக்கும்போது அவர் எதிர்த்து நின்ன வேட்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தனா. ஓகே, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை எதிர்த்து நின்ன வேட்பாளர் யாரு அப்படின்னா லட்சுமி செகல் அவர்கள் தான். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஷி வாஸ் அ டான்சர். ஓகே, அடுத்து ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்னது? மற்ற பொருள்கள் மீது ஆசைப்படாம இருக்கிறது. இதுக்கான திருக்குறளை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட செல்வம் வந்து குறையக்கூடாது அப்படின்னா மற்ற
பொருள்கள் மீது, மற்றவர்களுடைய பொருள்கள் மீது என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன? அப்பருடைய சமண மதத்தோட பேர் என்ன? தர்மசேனர். தர்மசேனர்ங்கிற பேர் தான் அப்பர் வந்து சமண மதத்துல இருக்கும்போது இருந்திருக்கும். அப்பர சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்துனது யாரு அப்படின்னா, அவரோட சிஸ்டர். அப்பரோட சிஸ்டர் வந்து யாருன்னா, சகோதரி திலகவதி. ஓகே. திலகவதி என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாத்திருப்பாங்க. ஏன்னா அப்பருக்கு கடுமையான வயிற்று வலி வந்திருக்கும். சூளை நோய்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அப்பருக்கு சூளை நோய் ஏற்பட்டிருக்கும், வயிற்று வலி. அந்த வயித்து வலியால நெறைய ஹாஸ்பிடல், நெறைய மருத்துவர்களை போய் பார்த்திருப்பாங்க. சரியா இருக்காது. அப்ப திலகவதி என்ன பண்ணிருப்பாங்க, சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறின உடனே அப்பருக்கு வந்து அந்த இது சரியா இருக்கும். அப்பர் வந்து சமண சமயத்துல இருக்க அவரோட பேர் என்ன? நம்மளுடைய தர்மசேனர்ங்கிறது அவரோட பேர். ஓகேவா? எஸ். அது சமண சமயத்திலிருந்து மாறினதுக்கு அப்புறம் அவருக்கு வந்த பேர் வந்து நாவுக்கரசர். ஓகே. நாவுக்கரசர். அவர் அப்பர்ன்னு கூப்பிட்டது யாரு அப்படின்னா, அப்பா அப்படின்னு சொன்னது யாருன்னா, திருஞான சம்பந்தர். அப்ப அப்பருக்கு அப்பர்ன்னு பேர் வர காரணம் யாரு? அப்பர்ன்னு கூப்பிட்டது யாரு? அப்பா. அதுதான் அப்பர்ன்னு மாறிடுச்சு. அது வந்து ஒரு 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 மரியாதை மிகுதியா அப்பா அப்படிங்கிறத அப்பன்னு சொல்லுவாங்க முன்னாடி. ஆமாவா? அப்பன்னு சொல்லாம அப்பர்ன்னு சொல்றாங்க. அப்பான்னு சொன்னது யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரும் அப்பரும் சமகாலத்தவர்கள். ஓகேவா? அப்பரும் திருஞான சமகாலத்தவர்கள். எப்படி நம்ம சொல்லலாம்? அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். திருநாவுக்கரசர் அப்பர் பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மா 1 சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்திருப்பார். ஓகேவா? திருஞான சம்பந்தர் அரிகேசரி மாரவர்மன, ஓகே, அரிகேசரி மாரவர்மன் என்கிற கூன் பாண்டியன, ஓகே, அரிகேசரி மாரவர்மன் என்கிற கூன் பாண்டியன என்ன பண்ணிருப்பார்? சமண மதத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாத்திருப்பார். இந்த கூன் பாண்டியன் தான் சமணர்களை கழுவேற்றம் செஞ்சிருப்பார். சமண கழுவேற்றம் சொல்லுவாங்க. சமணர்களை அந்த கழுமரம்ங்கிறது நான் எல்லா கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஓகே. இந்த மாதிரி கூறான மரத்து மேல சமணர்களை உட்கார வச்சிடாது. சமண கழுவேற்றம் சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அது சமணரும் நம்மளுடைய தர்மசேனர் தான். அப்ப அப்பருக்கு இருக்க வேற என்ன பேரு? தர்மசேனர், வாகீசர், இந்த மாதிரியான பேர்ல யாருக்கு இருக்கு? தர்மசேனர், வாகீசர், நாவுக்கரசர், அப்பர். இதெல்லாம் யாருக்கு உண்டு? நம்மளுடைய அப்பருடைய வேறு பெயர்கள். ஓகேவா? எஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்க. பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். ஆமாவா இல்லையா? அப்புறம் பூலித்தேவர் வந்து 1765 1765ல அவருடைய போர் காலத்துல என்ன பண்றாங்க? ஹைதர் அலி கிட்டயும் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. பட் ஆல்ரெடி ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட போர்ல இருக்கார். பிரெஞ்சு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கூட சண்டையில இருக்காங்க. அதெல்லாம் அவங்களால பண்ண முடியல, ஹெல்ப் பண்ண முடியல. அது ரெண்டுமே கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியாக விளக்குகிறது. ஓகேவா? எஸ். அப்போ பூலித்தேவர் வந்து ஹெல்ப் கேட்கிறார். பட் ஆனா ஹெல்ப் கிடைக்கல. காரணம் வந்து அவங்க ஆல்ரெடி பிரச்சனையில இருக்காங்க. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க. நேம் த தமிழ் புக் வாஸ் பப்ளிஷ்ட் இன் கோவா இந்த இயர் ஆஃப் 1578. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். தம்பிரான் வணக்கம்ங்கிற முதல் நூல் தான் தமிழ்ல கோவா வெளியிடப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டுல கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். அப்ப 1578ல கோவால வெளியிடப்பட்ட நூல் எது? தம்பிரான் வணக்கம். ஓகே. தம்பிரான் வணக்கம் தான் நம்ம எழுதப்பட்டது. ஓகே. வீரசோழியம் ஆல்ரெடி பார்த்திருப்போம். புத்தமித்திரர், வீரசோழியம். புத்தமித்திரர் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. புத்தமித்திரர், வீரசோழியம். இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். ஓகே. வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம். ஓகேவா? தொல்காப்பியர். அப்போ 1878ல கோவால வெளியிடப்பட்ட முதல் தமிழ் புத்தகம் நூல் எது? நம்மளுடைய தம்பிரான் வணக்கம். தமிழ்நாட்டுடைய முதல் நாவல் எது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அந்த நாவல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டுச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுடைய முதல் தமிழ் நாவல் எது? அந்த நாவல் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? வேட்டுவரோட ஒப்பிடுகிறார். ஓகே. வேட்டுவரோட ஒப்பிடுகிறார். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்கள். ஓகேவா? தப்பான வேலைகளை ஈடுபட்டு என்ன பண்றது? தவக்கோலத்துல இருக்கிறது. அந்த மாதிரி ஆளுகளை என்ன பண்றார்? வேட்டுவரோட ஒப்பிடுகிறார். மறைஞ்சிருந்து தாக்குறவங்களோட. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க. யாழை விட இனிமையானது எது என்று வள்ளுவர் எதோட மழலை சொல் கேளாதோர், குரல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். ஆமாவா இல்லையா? அப்போ குழல் யாழை விட எந்த ஓசை ரொம்ப இனிமையானது? குழந்தையோட சொல், மழலையோட சொல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஏதாவது ஆப்ஷன் சி எல்லாம் போட்டு போறீங்க. ஓகே. எஸ். ஓகே. யாரும் சி எல்லாம் போட்டுறக்கூடாது. பிலோவ்டு 1 கிடையாது. ஓகேவா? எஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க. எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படி சொல்லியிருக்காரு. who possess these considered as lion among the king. யாரு? ஆப்ஷன் ஏ அண்ட் 1 and 2. படை, கூழ்,
குடி, அமைச்சு, நட்பு, அரண் இவ் ஆறும் உடையது சிறந்ததுன்னு சொல்லியிருப்பார். ஆமாவா இல்லையா? எஸ். இவங்க அந்த ஆறும் இருக்கிறவங்க தான் அது சிறந்து சொல்லியிருப்பாங்க. அஞ்சாம ஈகை கல்விலாம் கிடையாது. இந்த திருக்குறளே அப்படிதான் வரும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் தான் ஆறும் உடையது தான் சிறந்தது. அரசருள் ஏறு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே. எஸ். ஆப்ஷன் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாமம் கெட கெடும் நோய் என்று வள்ளுவர் எதை குறிப்பிட்டிருக்கிறார்? காமம், வெகுளி, மயக்கம். இந்த திருக்குறள்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல 6 to 10th இருக்கிறது தான். அதனால தான் முதலே சொன்னேன் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் உங்களால் முடியுதுன்னா தமிழ் மீடியம் இருக்கவங்க ஆல்ரெடி ரெண்டுமே படிப்பாங்க. படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6th இருந்து 12th வரைக்குமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் மனப்பாட பாட்டுகளாச்சும் படிக்க பாருங்க. திருக்குறள்ல இருந்து கட்டாயமா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எஸ். ஆல்ரெடி நீங்க யூனிட் 8, யூனிட் 9லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே. அதனால தான் சொல்றேன். அடுத்து பாருங்க 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்டது? ஆல்மோஸ்ட் 2400. எக்ஸாக்ட்டா எத்தனை பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது நம்ம பழைய தமிழ் புக்ல இருந்துச்சு. அதை கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு 8 தொகையும் 10 பாட்டும் எத்தனை பாடல்களை உடையதுங்கிறத கமெண்ட் கொடுங்க. ஓகே. ஆனா அப்ராக்சிமேட்டா எவ்வளோ? 2400. நம்ம முதல்ல பார்த்திருப்போம். 8 தொகையும் 10 பாட்டும் 8 தொகையில் 8 நூல்களும் 10 பாட்டுல 10 நூல்களும் இருக்கும் பார்த்திருப்போம். இவங்கள சேர்த்து என்ன சொல்றோம்? 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்து நம்ம வந்து 17 மேல் கணக்கு நூல்கள் பார்த்தோம். ஆமாவா இல்லையா? 17 மேல் கணக்கு நூல்கள். 17 மேல் கணக்கு நூல்கள் பார்த்தோம். ஆமாவா இல்ல? அதனாலதான் சங்க நூல்கள்னு சொல்றோம். ஓகேவா? எஸ். அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாடில் குரல் கொடுத்தவர். ஓகே. அம்பேத்கர் கூட போயிட்டு முதல் 2 வட்டமேசை மாநாடுகள்ல தன்னுடைய குரலை ஒலிச்சது யாரு? முன்னாடி ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஆப்ஷன் பில இருக்கு. இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஆப்ஷன் பி. ஓகேவா? எஸ். அதே சமயத்துல காந்தி கூட 1906ல காந்தி கூட இருந்திருப்பார். ஆமாவா? தென்னாப்பிரிக்கால இருந்தப்ப காந்திக்கு மோகா காந்தி நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். மோகா காந்தின்னு சொல்லிட்டு தமிழ்ல படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கத்து கொடுத்திருப்பார். அதே சமயத்துல தமிழ்ல இருக்க டிக்ஷனரி எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பார். தமிழ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி எல்லாம் யார் வாங்கி கொடுத்திருப்பா? ரெட்டமலை சீனிவாசன் காந்தி அவர்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து பாலை இஸ் ஒன் ஆஃப் த ஹாபிட்டபிள் ரீஜியன்ஸ். பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். ஓகேவா? நம்ம பார்த்திருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதல். ஆக்சுவலி நிலங்கள் மொத்தமே 4 தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த 4 நிலங்கள் தான். நம்ம இலக்கியத்துல சொல்லப்பட்டது என்னன்னா குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தவறி பாலையானது அப்படி சொல்லுவாங்க. குறிஞ்சியும் முல்லையும்னா இருக்குது முறைமையில் தவறி என்ன ஆகுது? பாலைன்னு ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. தனியா பாலைன்னு ஒரு நிலம் கிடையாது ஆக்சுவலி. ஓகேவா? ஆனா இப்போ பாலை டெசர்ட் இருக்கு. அதை பாலைன்னு சொல்லலாம். அது மட்டும் பாலையா அப்படின்னு கேட்டா கிடையாது. வறட்சி காலத்துல நிலங்கள் என்ன சொல்றோம்? பாலை நிலங்கள் தான் சொல்றோம். ஓகேவா? அப்ப பாலை நிலங்கள் குடியிரத்தக்க நிலப்பரப்பு. ஆமா, ஹாபிட்டபிள் லேண்ட் தான். மக்கள் அங்க என்ன பண்ணிருக்காங்க? வசிச்சிருக்காங்க. அங்க இருக்க மக்கள் அங்க வந்து விலங்குகளை வளர்க்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கே சாப்பாடு இருக்காது. அப்படி எப்படி அவங்க விலங்குகளை வளர்க்க முடியும்? அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வேட்டையாடுதல், ஹண்டிங் தான் அவங்களோட முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த மாதிரியான வேட்டையாடுதல்? வழிபோக்கர்கள் கிட்ட இருந்து கொள்ளையடித்தல், லூட்டிங் பண்றது, ஹண்டிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்க பெரிய விஷயமா இருக்கு, தொழிலா இருக்கு. ரீசன் தப்பு. ஓகேவா? எஸ். மக்கள் என்ன பண்ணல? விலங்குகள்லாம் வளர்க்கல. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். சரியா? எஸ். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 102. which statements are correct as far as justice party was concerned? நீதி கட்சியை பொறுத்தவரை எந்தெந்த கூற்றுகள் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முடிவெற்றது. ஆமாவா இல்லையா? ஹிந்து ரிலிஜியன்ல ஏற்பட்ட அந்த ஊழல்களை கொண்டு வரதுக்காக 1922ல என்ன பண்றாங்கன்னா 1922ல HRNC பில் கொண்டாராங்க. ஓகே, பில் கொண்டாராங்க, மசோதா கொண்டாராங்க. அதாவது இந்து சமய அறநிலைத்துறை மசோதா கொண்டாராங்க. அந்த மசோதா சட்டமாகிற ஆண்டு 1926. 26ல இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் கொண்டாராங்க. அது மூலமா HRNCங்கிற போர்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்து சமயத்துக்கு சொந்தமான அனைத்து கோயிலுடைய நிலங்களும் கோயில்களோட சொத்துக்களும் யாரோட கையில போகுது? அரசாங்கத்தோட கையில போகுது. அப்ப அரசாங்கமே இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த பிரீஸ்டோடைய அப்பாயின்மெண்ட்ல இருந்து பூசாரிகளோட நியமனத்துல இருந்து கோயிலோட சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல இருந்து எல்லாமே யார் பாத்துக்குவா? அரசாங்கம் பாத்துக்குவோம். இந்தியாவிலே ஒரு முதல் மாநிலமா இந்த சட்டத்தை கொண்டாந்தது தமிழ்நாட்டுல சேர்ந்த நீதி கட்சி தான். அடுத்து பாருங்க, பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வி நீடித்தது. அவாவா இல்லையா? டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு என்ன பண்றாங்க? அவங்களுடைய கல்வி மற்றும் மற்ற இடங்கள்ல அவங்களுக்கான வாய்ப்புகளை என்ஷூர் பண்ற விதமா அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக கட்டண சலுகையில் விலக்கு கொடுக்குறாங்க. ஓகே. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கியது. நோ கடன் வழங்கல, மானியம் தான் வழங்குறாங்க. அவங்களுக்கு சப்சிடி தான் கொடுக்குறாங்க தவிர்த்து கடன் எல்லாம் கொடுக்கல. ஓகே, சப்சிடினா ஒரு சம் பெர்சன்டேஜ். ஓகே,
முஸ்லிம்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை கோரியது. ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, ரிசர்வேஷனுக்கு முஸ்லிம்க்கு கொடுத்தாச்சு. எந்த ஆக்ட் மூலமா? 1909 மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ் மூலமா, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சாரி மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் மூலமா, சாரிங்க மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் மூலமா, மின்டோ மார்லி சீர்திருத்த மூலமா நம்மளுக்கு யாருக்கு கொடுத்தாச்சு, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. அதையே திரும்ப டிமாண்ட் பண்ண போறாங்க. அவங்க டிமாண்ட்லாம் பெருசா பண்ணல. ரிசர்வேஷன் பத்தி பெரிய அளவுக்கு அவங்க இது பண்ணிருக்க மாட்டாங்க. கம்யூனல் ஜிஓ தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? கம்யூனல் ஜிஓ நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். 3 கம்யூனல் ஜிஓ பாஸ் பண்ணிருப்பாங்க. 1921 ஆகஸ்ட் செப்டம்பர் 16, 1921 ஆகஸ்ட் 15, 1922, அடுத்து 1926ல முத்தையா அவர்கள் அதுல அமெண்ட்மென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எஸ். அப்ப கம்யூனல் ஜிஓ இடஒதுக்கீடு பிராமணர் அல்லாதவருக்கு, பிராமணர்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு, முஸ்லிம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்திருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குலர். அதாவது அணுவை துளைத்து உள்ள இருக்க விஷயங்களை தாண்டி உருவாக்குனது எது சொல்றது, குரலை சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி உருவாக்கப்பட்டதுதான் இது. குரல் சொல்றது யாரு? அவை. ஓகே, அவை சொல்லியிருப்பாங்க. அதுவே கடுகை துளைத்து அல்ல சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொன்னது யாரு? இடைக்காடனார். இடைக்காடனா சொல்லியிருப்பார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொன்னது யாரு? இடைக்காடனா சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குமரகுருபரர் தனது பாடல்களில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என திருமழிசை ஆழ்வாரை புகழ்கிறார். ஆமாவா இல்லையா? எஸ். குமரகுருபரர் திருமழிசை என்ன சொல்லியிருக்காரு? பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. இதெல்லாம் நம்ம யூனிட் 8ல வந்திருக்க கொஸ்டின். இதே நம்மளுக்கு குரூப் 1ல, குரூப் 2 ஏல மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. நம்மாழ்வார் சடம் எனும் வாயுவை சினந்து அடக்கமையால் சடகோப்பர் அப்படி சொல்லப்பட்டார். என்ன சொல்ற? நம்மாழ்வார் வந்து சடம்ங்கிற விஷவாயுவை சினந்து அடக்கியமையால சொல்றோம், சடகோப்பர் சொல்றோம். எஸ், அதுவுமே கரெக்ட். குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணி நுண் சிறுதாம்பு என்ற பாடலை பாடியுள்ளார். இது தவறானதா இருக்கு. அது ஏன் தப்புங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன் தவறானதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. பெரியாழ்வார் பட்டர் பிரான் என அழைக்கப்பட்டார். ஆமாவா இல்லையா? ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தையாகிய பெரியாழ்வார் பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. ஏன் தவறா இருக்குங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, அதாவது fill in the blanks, வித்தும் இடல் வெல்லும் கொல்லோ. ஓகே, அப்படின்னா என்னது? விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலான். அதோடைய ஃபினிஷ் பண்ண சொல்றாங்க. இது ஒரு பாடல் வரி. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 108. வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். ஆமா, எஸ். அவர் மிக சிறந்த வீரமிக்கவராக ஆங்கிலேய அரசிற்கு எதிராக போராட்டார். அதால அவர் என்ன சொல்றோம்? வேலுநாச்சியாரையும் ஜான்சி ராணியும் ஜோன் ஆஃப் ஆர்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாம்பே ரெண்டுமே சரி. ஆர் அதுக்கான இது ஜோன் ஆஃப் ஆர்க் பாத்தீங்கன்னா பிரான்ஸை சேர்ந்தவங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு வீராங்கனையா இருந்திருப்பாங்க. அவங்கள மாதிரி ராணி ராணி ஜான்சி ராணி சரி, வேலுநாச்சியாரையும் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக போராடினதால் அவங்க என்ன சொல்றோம்? ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழைக்கிறோம். அடுத்து பாருங்க, திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கட்டாயமா சாகித்ய அகாடமில இருந்து மேத்ஸ் ஃபாலோயிங்ல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி ரிலேட்டடா நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இதெல்லாம் முக்கியமானதா ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பேன். அப்ப அதெல்லாம் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, மேபி கொஸ்டின் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாசை குழந்தைசாமி என்ன பண்ணிருப்பாரு, என்ன நூல் எழுதியிருப்பாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீலகண்ட சாஸ்திரி, ஞான சம்பந்தம். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. வாசை குழந்தைசாமியோட முக்கியமான நூல் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் 110. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களின் ஒன்று என்னது? பெண் விடுதலை. பெண்களுக்கு விடுதலை கிடைக்கணும். ஆமாவா இல்லையா? நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சுயமரியாதை இயக்கத்தோட கொள்கைகள் பார்க்கும்போது முதல் மாநாட்டிலே பெண்களுக்கான சொத்துரிமை எல்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆமாவா? பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் உரிமை இதுதான், சொத்துரிமை சொல்லிட்டு தான் பெரியார் பேசியிருப்பார். ஆமாவா? பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. எஸ், ரெண்டுமே கரெக்ட்டுங்க. ஆப்ஷன் சி, சாரி டெல்லி. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவைங்கிற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஓகே, எஸ். இந்த கைநிலைங்கிற நூலோட ஆசிரியர் தான் யாரு? புல்லாங்காடனார். ஓகே, கைநிலைங்கிற நூலோட ஆசிரியர் புல்லாங்காடனால் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. ஓகேவா? எஸ். 550 பொய்கையார் பூதஞ்சேனா, 570 பூதஞ்சேனா, அதெல்லாம் வரும். அடுத்து பிள்ளை தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் 19ல இருந்து 20 வயசு வரைக்கும் அம்மானை. ஓகே,
காப்பு, செங்கீரை, தாள், செப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறு அதில் பார்ப்போம் பார்த்தீங்களா? அதில் அம்மானைங்கிறது எந்த பருவத்தோட ஏல வரும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாம்பே. அடுத்து டேஷ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். கல்விக்காக போராடினார். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யாரு? லீலாவதி. மிஸ்டர் ஆர் லீலாவதி. ஆப்ஷன் சி. லீலாவதி யாரு? நம்மளுடைய அஞ்சலை அம்மாளுடைய டாட்டர் ஆஃப் அஞ்சலை அம்மாள். ஓகே, டாக்டர் ஆஃப் அஞ்சலை அம்மாள். ஆப்ஷன் சி. அவங்க இல்ல, இது ஆக்சுவலி அஞ்சலை அம்மாளோட டாக்டர் கிடையாது இவங்க. இவன் ஒரு ரீஃபார்மிஸ்ட். அஞ்சலி அம்மாள் டாக்டருக்கு மேரேஜ் ஆயிருக்கும். ஓகே, இவங்க ரீஃபார்மிஸ்ட். ஆப்ஷன் சி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லீலாவதி. அடுத்து ஃபைன்ஸ் அண்ட் மென்ஷன், அதாவது டேஷின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்பிடு. காசக்குடி செப்பேடு பல்லவாசோடது, குறிப்பா நந்திவர்மாவோடது. காசக்குடி செப்பேடு ரொம்ப ரொம்ப முக்கியமான செப்பேடு. ஓகேவா? எஸ். யாரை பத்தினதுன்னா நந்திவர்மா பத்தினது. ஓகே, காசக்குடி செப்பேடு. இதை தாண்டி நம்மளுக்கு முக்கியமான செப்பேடு அன்பில் செப்பேடு. ஏன் அன்பில் செப்பேடு ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சுன்னா, அன்பில் செப்பேடு தமிழ்நாட்டுல இருந்து தொலைஞ்சு போச்சுங்க. காரணம் காணாம போயிருச்சு. யாரோடதுன்னா பராந்தகா 1, முதலாம் பராந்தகனோட, இரண்டாம் பராந்தகனோடது. பராந்தகா 2, இரண்டாம் பராந்தகனோடது. இது ஆல்சோ நோன் அஸ் சுந்தர சோழர். நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல பிரகாஷ்ராஜ் அவருடைய செப்பேடு தான் இந்த அன்பில் செப்பேடு. ஓகேவா? எஸ். இப்ப கமெண்ட் பண்ணுங்க. கரந்தை செப்பேடு பார்த்தோம். ஓகே, காசக்குடி செப்பேடு பார்த்தோம். கரந்தை செப்பேடு யாருன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கரந்தை செப்பேடு யாரோடது? வேள்விக்கிழு செப்பேடு யாரோடது? வேள்விக்குடி செப்பேடு யாரோடது? இது கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணுங்க யாரோடதுன்னு. ஓகேவா? எஸ். அடுத்து சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது. ஓகேவா? பாறை சிற்பங்கள் சோழர் காலம் எதுக்கு? வெண்கல சிற்பங்களுக்கு தான். ஓகே, பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ்க்கு ஃபேமஸ் ஆனது சோழர் காலம். வெண்கல சிற்பங்களுக்கு ஃபேமஸ் ஆனது. ஓகே, பாறை சிற்பங்கள் கிடையாது, வெண்கல சிற்பங்கள். ஓகே, அதான் சொல்லுவோம் சோழர்கள் காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அப்போ உலோக சிற்பங்கள் தான், பாறை சிற்பங்கள் கிடையாது. பல்லவ பீரியட் இஸ் ஃபேமஸ் ஃபார் விமானஸ். நோ, பல்லவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்கிடெக்சரே 3 வகையான ஆர்கிடெக்சர் பார்த்திருப்போம். ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் ராக்கெட், அதாவது பாறை குடைவரை கோயில்கள், மோனோலித்திக், அதாவது ஒற்றை ரதங்கள், ஒற்றை கோயில்கள், ஒற்றை பாறையால் செய்யப்படுறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், அதாவது கட்டுமான கோயில்கள். ஓகே, கட்டுமான கோயில்கள், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். அப்போ இது எல்லாமே யாருக்கு ஃபேமஸ் ஆனது? பல்லவர் காலத்துக்கு. விமானங்கள் யாரோட காலத்துக்குன்னா சோழர்கள் காலத்துக்கு தான் விமானம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், விமானம்னா ஒண்ணும் இல்ல, கருவறைக்கு மேல இருக்க கோபுரம் பேர் விமானம் சொல்லுவாங்க. ஓகே, கருவறைக்கு மேல இருக்க கோபுரம் பேர் என்னது? விமானம். அப்போ கருவறைக்கு மேல கோபுரம் வச்சா பேர் விமானம். விமானங்கள் யாரோட காலத்துல அமைக்கப்பட்டுச்சுன்னா சோழர்கள் பீரியட்ல தான். குறிப்பா தஞ்சை பெரிய கோயில்ல விமானம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த 216 அடி இருக்க உயரம் இருக்க விமானம் பாத்தீங்கன்னா சோழர்கள் பீரியட். அப்ப ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டெல்லி. போத் ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தது யார்? நமக்கு தெரியும், பாண்டித்துரை தேவர், ஹாஜி பக்கீர் முகமது. ஓகே, என்னன்னா இல்ல முகமதுங்கிற வார்த்தை தமிழ் இல்ல பாருங்க, முகமது. அவரோட ஃபுல் நேம் ஹாஜி பக்கீர் முகமது. அவருடைய ஷேர்ஸ் மொத்தம் வந்து 10 லட்சம் ரூபாவை 40,000 ஷேர்ஸா ஸ்பிளிட் பண்ணி ஈச் ஷேர் எவ்வளோ 25 rupees பிரிச்சிருப்பார். ஓகேவா? அந்த ஷேரை மெஜாரிட்டி ஷேர் யார் வாங்கினது? பாண்டித்துரையார் வாங்கியிருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டித்துரையார் தலைவராகவும் நம்மளுடைய வஉசி பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, டெபுட்டி செக்ரட்டரியா இருந்திருப்பார். செக்ரட்டரி கிடையாது, டெபுட்டி செக்ரட்டரி, துணை செயலாளர் இருந்திருக்கார். ஓகேவா? எஸ். பிபின் சந்திரபால் அதை பாராட்டி எழுதியிருப்பார். திலகரும் பிபின் சந்திரபால். திலகர் பாத்தீங்கன்னா அவருடைய மராட்டா கேசரியில நம்மளுடைய வஉசியோட நடவடிக்கையை பாராட்டி எழுதியிருப்பார். ஓகேவா? வாவேசி ஐயர் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பின்வரும் இது சரியாக பொருந்தியுள்ளது கேட்டிருக்காங்க. மேஜர் பேனர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை டிஃபீட் பண்றதுக்காக மேஜர் பேனர்மேன் என்ன பண்ணியிருப்பார்? 1799 முற்றுகையிட்டு இருப்பார். அங்க இருந்து யார் தப்பிச்சு போயிருப்பா? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தப்பிச்சு போய் இந்த புதுக்கோட்டை களப்பூர் காடுகளில் போய் மறைஞ்சிருப்பார். ஆமாவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கர்னல் அக்னியூ இக்னஸ் வந்து மருது பிரதர்ஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? எஸ். அப்ப செகண்டும் கரெக்டா இருக்கு. கலோனல் ஹெரான் நம்மளுடைய காளையர் கோயில் பேட்டன். ஆமாவா? காளையர் கோயில் பேட்டன் இல்ல, கர்னல் ஹெரான் வந்து
புலிதேவர் டிஃபீட் பண்ண வந்திருப்பார். பட் ஆனா பின்னாடி பின்வாங்கி இருப்பார். ஓகே, அவருக்கு படை எதுவும் வரலன்ட்டு டிஃபீட் பண்ணது கேம்பல். புலிதேவர் டிஃபீட் பண்ணது யாரு? கேம்பல் பார்த்திருப்போம். ஆமாவா? அடுத்து சர் ஜான் கிரடாக். அவர் வந்து வேலூர் கழகத்துல இறந்த முதல் நபர் யாரு? சர் ஜான் கிரடாக். ஆமாவா? அப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் டெல்லி. அடுத்து சுதேசி நீராவி கப்பல்களில் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. இங்க ஆகியன்னு இருக்கு. ஆசிய நாடுகளுக்கு. ஆமாவா இல்லையா? ஆசிய நாடுகளுக்கு இந்தியா, இலங்கை மற்றும் ஆசிய நாடுகள் மட்டும்தான் வாங்க முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருப்பார் வ.உ.சி அவர்கள். அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஆனா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்டா கிடையாது. ஏன் ஆசிய நாடுகளுக்கு? ஐரோப்பிய நாடுகள் தானே பண்றாங்க. நம்மளோட அடிமையா வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? அவங்க வந்து அவங்களோட ஐரோப்பியன்ஸ் வந்து ஷேரை வாங்கி அந்த கம்பெனியோட முடக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்ட்டுங்க. ஆனா ரெண்டுமே எக்ஸ்பிளனேஷன் கேட்டா கிடையாது. நாட் தி எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணுங்க. அரவிந்த் கோஷ் என்ன பண்ணியிருப்பார்னா, அவருடைய வந்தே மாதரம்ங்கிற நூல்ல ஓகே வ.உ.சி.யோடைய நடவடிக்கைகள்லாம் பாராட்டி எழுதியிருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை எதனோடு இது பண்றார்? அரங்கின்றி வட்டாடுதல். டைஸ் வித்தவுட் போர்ட். ஓகே, அரங்கின்றி வட்டாடல். காயின்ஸ் இல்லாம போர்டே இல்லாம என்ன பண்றது? டைஸ் விளையாடுறது மாதிரி சொல்றாரு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? சான்றோர்கள் முன்னாடி பேசும்போது நிறைந்த அறிவோட பேசணும் அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவந்த அறிவோட பேசணுங்கிறது வள்ளுவரோட ஒரு முக்கியமான ஒரு வாக்கியமா இருக்கு. கனியிருப்ப காய்ங்கவந்தற்று. காய் எதனை குறிக்கிற? கடுஞ்சொல். ஓகேவா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன பண்ணக்கூடாது? இனிய சொற்கள் பேசுறதுக்கு இருக்கும்போது கடுமையான சொற்களை பேசக்கூடாது. அதான் சொல்றார். ஆப்ஷன் பி. வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? உண்மையை பேசுறதா என்ன பண்றாங்க? உலகத்தோட மனங்கள்ல வாழ்றாங்க. இப்ப பொய் பேசக்கூடாது. ஓகே, இனிய சொல் பேசுவர் கிடையாது. ஓகே, களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எதனது? அளவு இறந்து ஆவது போல கெடும். என்னது? எவ்வளவு திருடி வாங்குற பொருள் இல்ல களவு மூலமா திருடி வந்த பொருள் என்னது? இறந்து ஆவது போல கெடும் அப்படி சொல்றார். அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும்? புல்லார் புரள விடன்னு சொல்லியிருப்பார். அவாய்ட் த ஈவில். ஓகே, அவாய்ட் த ஈவில். பிறப்பருக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பற்றற்ற நிலை. பிறப்பருக்கும் தன்மைங்கிறது என்னது? ரீபர்த். அதாவது எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படாம பற்றற்று துறவற நிலை தான் என்னது? இந்த பிறப்பருக்கும் நிலைங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பாம்பே. அடுத்து புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் எதுங்க? பையம்பள்ளி. பையம்பள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்திருப்போம். பையம்பள்ளி புதிய கற்கால இறந்த இடம். ஓகே, அதாவது நியோலித்திக் சைட் சொல்லுவாங்க பையம்பள்ளி. ஆதிச்சநல்லூர் அயனை சைட். ஓகே, இரும்பு காலம். அயனை சைட் ஆதிச்சநல்லூர். அடுத்து ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி ஏற்றப்பட்ட தமிழ் நாடகம் இது மனோன்மணியம். மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை 1891 இந்த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தழுவி எழுதுனது என்னது? மனோன்மணியம்ங்கிற நூல். அதனால தான் அவர் என்ன சொல்றோம்? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படி சொல்றோம். ஆமாவா? அதோடைய துணை கதை தான் என்னது? நம்மளுடைய சிவகாமி சரிதம். சிவகாமி சரிதம்ங்கிறது மனோன்மணியமுடைய துணை கதை. ஓகேவா? எஸ். அடுத்து அசஷன் சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரணங்களோடு அது அமைந்திருந்தது. ஆமா, ரெண்டுமே கரெக்ட்டுங்க. ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா அது மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருந்ததால என்ன பண்ண முடியுது? அவங்களால அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு முக்கியமான இடமா இந்த சிவகிரி பாளையம் இருந்துச்சு. சிவகிரி பாளையத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது பூலிதேவர் கூட இணைஞ்சிருக்க மாட்டாங்க. பின்னாடி வந்து வீரபாண்டியன் கட்டபொம்மன் கூடயும் வந்து அந்த கூட்டமைப்புல இணைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 162 தவறான கூட்டணி தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதை பாருங்க. வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லபுத்தி சேதுபதியின் மகள். ஆமாவா? ராமநாதபுரத்துடைய இளவரசி. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பேர் என்னது? பகோடா. அதில் பெண்டிங் வைக்கும்போது நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் 3310 பக்கோடா பெண்டிங் வச்சிருப்பாரு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பேர் வராகன். இன்னொரு பேர் என்னது? வராகம். ஓகே, வராகன் கிடையாது, வராகம். மரு சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டாங்களா? எஸ். அதாவது தஞ்சையில் திருச்சியில இருக்க அந்த நவாபோட கோட்டையிலையும் ஸ்ரீரங்கத்துடைய சுவர்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பேரறிக்கையை ஒட்டியிருப்பாங்க. 1761 மே 16ஆம் நாள் பூலிதேவரின் முக்கியமான 3 கோட்டைகளான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர் வசமாயின. நெற்கட்டும் செவல், பனையூர், இந்த இடம் தானே சரி. பனையூர், நெற்கட்டும் செவல் இந்த மாதிரியான இடங்கள் தான் யார் கண்ட்ரோல்ல வந்திருக்கும்? பிரிட்டிஷ் கம்பெனி கண்ட்ரோல்ல வந்திருக்கும். மருது சகோதரர்கள் கிடையாது. ஓகே, வசுதேவன் நல்லூர்,
வசுதேவநல்லூர், பனையூர், நெற்கட்டும் 7 இந்த 3 தான் பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் அங்கிருந்து துரத்தப்பட்டிருப்பார். ஆப்ஷன் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வடலூரில் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியது யார்? ராமலிங்க அடிகள். நம்ம இந்த கிளாஸ் அவரை பத்தி டீடைலா பார்த்தோம். 1867 1867ல சத்திய தர்மசாலையை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அவரோட 3 ஆர்கனைசேஷன் இயரோட சொல்லியிருப்பார். 65, 67, 72. 65ல அவருடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், 67ல தர்மசாலை, 72ல அவருடைய ஞான சபை, சத்திய ஞான சபை. ஓகே, இந்த 3 ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பட்டது என்னது? ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு தான். ஓகே, போர்டு தான் இந்தியாவிலே முதல் முறையா எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. அது கமிஷனா மாறினது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறினது 1929. ஓகே, 1929ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா தான் மாறி இருக்கும். ஓகேவா? எஸ். அடுத்து தேவதாசி முறை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. தேவதாசி முறை பத்தி ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துட்டே இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேவதாசி முறை, இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆமாவா? பில்லு கொண்டு வந்திருப்பாங்க 1930ல. அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஓகே, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான்னு கேட்டா நோ. ஓகேவா? கதாம்பினி அவங்க தான் வந்து இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர். பட் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆக்சுவலி இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் காதாம்பினி, முத்துலட்சுமி கிடையாது. தென்னிந்தியாவுடைய குறிப்பா மதராஸ் மாகாணத்துடைய முதல் பெண் மருத்துவர் கேட்டா யாரு? முத்துலட்சுமி அவர்கள். ஷி ப்ரப்போஸ் த பில் இன் எந்த வருஷம்? 1930, 1930. அப்ப அதுவும் தப்பு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, இது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க, இல்ல ஆப்ஷனே இல்ல. அதனால ஆப்ஷன் ஏவை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா 1 கண்டிப்பா கரெக்ட், அப்ப 2 கண்டிப்பா தப்பு. ஆனா வந்து இங்க ஆப்ஷனே இல்லாததால ஆப்ஷன் ஏ போட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்க கொண்டு வந்த பில் எப்பதான் ஆக்டா மாறுது? ஓமந்தூரார் பீரியட்ல 1947ல தான் ஆகுது ஆக்டா மாறுதுன்னு பார்த்தோம். ஆமாவா? எஸ். அடுத்து பாருங்க, இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, இந்து விதவை மறுமணம் ஆகுது, அலோவ் பண்றாங்க. அது ஆக்ட் யாருக்காக தான் கொண்டாந்தது? விதவைகள் மறுமணம் பண்றதுக்காக தான். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட முயற்சி. ஓகே, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட ஒரு முக்கியமான முயற்சி தான் இது, நம்மளுடைய இந்து திருமண விதவை மறுமண சட்டம். அகோபில மடம் எங்க? ஸ்ரீரங்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். ஃபார் தென்கலை வைணவத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது இந்த அகோபில மடம். ரொம்ப முக்கியமான இடம். ஆப்ஷன் சி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பின் வருவனவர்கள் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யாரு? அரிக்கமேடுல அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் ரிப்பீட்டட் கொஸ்டின் மார்ட்டிமர் வீலர். அதனால தப்பு பண்ணாதீங்க. ஓகே, மார்ட்டிமர் வீலர், அரிக்கமேடு. அலெக்சாண்டர் ரீ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதிச்சநல்லூரோட தொடர்புடையவர். இவர் 1902 1904 பீரியட்ல ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பார். அவருக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி பண்ணவர் அலெக்சாண்டர், நம்மளுடைய இவர். ஓகே, அவர் பேரு இவர் ஆதிச்சநல்லூர் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஜாகோர். ஓகே, ஜாகோர் இவருக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஜாகோருக்கு அப்புறம் அலெக்சாண்டர் ரீ ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஜாகோர் வந்து ஜெர்மனிக்கு ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா பொருளும் எடுத்து போயிருப்பார். ஆனா அலெக்சாண்டர் ரீ என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, இங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் நம்மளோட மெட்ராஸ் மியூசியம்ல வச்சுட்டு போயிருப்பார். இன்னுமுமே இருக்கு ஆதிச்சநல்லூரோட பொருட்கள். ஓகே, அவரோட தொடர்புடையவர். அடுத்து சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர் யாரு? ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். ஓகே, சங்கம் வளர்த்த நகரம்னே மதுரை தான் சொல்றோம். யாரோட கேபிட்டல்? பாண்டியர்களோட கேபிட்டல். ஓகே, அந்த 3 சங்கங்களுக்குமே ஆதரிச்சது எல்லாமே பாண்டிய மன்னர்கள். உக்கிரவழுதி, அப்புறம் வந்து முதுக்குடுமி பெருவழுதி எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஆமாவா இல்லையா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉசி நிறுவனிய ஆண்டு எந்த வருஷம்? 1906. ஓகே, 1906 அக்டோபர் 16. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அக்டோபர் 16 ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட், நிறைய இடத்துல வரும். அக்டோபர் 16. 1905 என்னது? சுதேசி ஸ்டீம் நம்மளுடைய பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. 1908 நம்மளுடைய திருநெல்வேலி கிளர்ச்சி. ஓகே, திருநெல்வேலி கிளர்ச்சி 1908. அடுத்து பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1938. எங்க? பெல்லாரி ஜெயில இருக்கும்போது. ஓகே, பெல்லாரி ஜெயில இருக்கும்போது அவர் நீதி கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1938ல. ஓகே, அடுத்து கீழ் வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? நீதி தேவன் மயக்கம். நமக்கு எல்லாமே தெரியும். நீதி தேவன் மயக்கம் யாரோடது? அண்ணா அவர்களுடைய முக்கியமான ஒரு நாடகம். அடுத்து ஏன் ஈவே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? ஏன் பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சி? வை டிட் த ஈவே ராமசாமி பெரியார் குவிட் ஃப்ரம் காங்கிரஸ் பார்ட்டி? பாருங்க, கொஸ்டின் தமிழ்ல எந்த மாதிரி இருக்கு, இங்கிலீஷ்ல எந்த மாதிரி இருக்குன்ட்டு. தமிழ்ல ரொம்பவே ஸ்டேட்மெண்ட் ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. பெரியார் ராமசாமி ஏன் ஈவி ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? இது ஸ்டேட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆகல பாருங்க.
why did the ஈவி ராமசாமி பெரியார் quit from the காங்கிரஸ்? காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஏன் பெரியார் விலகினார் அப்படின்னா, குறிப்பா காங்கிரஸ் இதுல நிறைய ரீசன்ஸ் இருக்கு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் விலகுறதுக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தீர்மானம் தான். காங்கிரஸ் மாநாட்டுல அந்த காஞ்சிபுரம் காங்கிரஸ் செஷன் மாநாட்டுல பெரியார் கொண்ட அந்த தீர்மானத்தை அங்க இருந்த பிராமணர் உயர் சாதியினர் வந்து அதை அலோவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு முன்னாடி முக்கியமான காரணம் இந்த சேரன்மாதேவி குருகுலத்துல நடந்த பிரச்சனை. ஆமாவா? 1924ல சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையை நம்மளுடைய பெரியார் வந்து மாநாட்டுல எழுப்பியிருப்பார். ஏன் 24 பெரிய அளவுக்கு பிரச்சனையாக்குனார்னா, அந்த வருஷம் திருவண்ணாமலையிலேயே அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணியிருப்பார். திருவண்ணாமலை காங்கிரஸ் செஷன்ல யார் தான் தலைவர்? பெரியார் தான் தலைவர். அப்ப ரைஸ் பண்ணியிருப்பார். அப்படி ரைஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு இதா இருக்காது. திரும்ப அடுத்த வருஷமா ரைஸ் பண்ணியிருப்பார். ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாவேஸ் ஐயருடைய அந்த பரத்வாஜ் ஆசிரமத்துல பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது. ஓகே, ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட்ல நடக்கிற அந்த ஆசிரமத்துல அதுதான் கொடுத்திருக்கு. காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தியிடப்பட்டது. அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு காரணம். மத்ததெல்லாம் பாருங்க, ஹேவிங் குவாரல் வித் காந்தி. காந்தி கூட ஒரு முரண்பாடுலாம் காங்கிரஸ்ல இருந்தவருக்கு இல்ல. சி ராஜா கோபாலாச்சாரியோட முரண்பாடு அதுவும் கிடையாது. வாவேஸ் ஐயர் கூட முரண்பாடு அதுவுமே இல்ல. வாவேஸ் ஐயர் கூட முரண்பாடா பர்சனல் இஷ்யூவான்னு கேட்டா கிடையாது. வாவேஸ் ஐயர் காங்கிரஸோட நிதியில செயல்படுற விஷயத்துல என்ன பண்றாரு? அவர் ஸ்கூல் நடத்துற காங்கிரஸோட நிதியில செயல்படுது அந்த ஸ்கூல். அப்போ எப்படி நீங்க காங்கிரஸை சப்போர்ட் பண்ணலாம் தான் பெரியார் கேட்கிறார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தியது நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். அதால நல்ல நண்பர்களை கைவிட்டுறாதீங்க. ஓகேவா? உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதன மாதிரி கல்லாதவர் தான். எவ்வளவுதான் நூல் படிச்சாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இல்லாம இருக்கவர்கள் பலகற்றும் கல்லாதவர் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது? நாலடியாரும் திருக்குறளும். ஓகே, நாலடியாரும் திருக்குறள் சொல்றோம், நம்ம நாலும் இரண்டும் சொல்றோம். அடுத்து காமம் வெகுளி மயக்கம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப ரெண்டாவது வாட்டி வருது பாருங்க. காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது? பிறவி துன்பம் வராது. ஓகே, கன்ஜென்ஷியல் மால்ஃபார்மேஷன் வராது. அடுத்து ஞானப்பீடு விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஜெயகாந்தன், அகிலன். ஓகே, அகிலன்கிறவர் அகிலன் வந்து பாத்தீங்கன்னா சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்காக என்ன பண்ணிருப்பார்? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். ஓகேவா? ஜெயகாந்தனுக்கு வந்து நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜென்ரலா கொடுத்திருப்பாங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய அகிலன் எழுதின சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஜெயகாந்தனுடைய சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். சோதர்மன் இப்ப ரீசெண்டா சூல் அந்த நாளுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் சோதர்மன். சைவ சமய குறவர் 4வர் என போற்றப்படுவர். 4 பேர் யார் யாரு? சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 பேரும் சைவ சமய குறவர்கள். ஓகேவா? இதுல தேவார மூவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யாரு? நம்ம இந்த 3 பேர் மட்டும் தேவார மூவர். சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் மட்டும் தேவார மூவர் சொல்லுவாங்க. இவங்க 3 பேர் பண்ணது என்னது? தேவாரம். மாணிக்கவாசகருக்கு பண்ணது திருவாசகம். ஓகே, நம்மளுடைய திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். திருவாசகம். ஓகே, இறைவன் சொல்ல மாணிக்கவாசகர் சொல்ல மாணிக்கவாசகர் குட்டி பையன். அப்ப மாணிக்கவாசகர் சொல்ல இறைவன் எழுதின சிவபெருமான் எழுதின நூல் எது? திருவாசகம். அதனால சிவபெருமானே எழுதின நூலுங்கிறதாலதான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு முருகார் நம்ம சொல்றோம். ஓகேவா? அதே திருவாசகம் எழுதுனதுக்கு அப்புறம் பாவை பாடியிருப்பார். திருவெம்பாவை அப்படிங்கிற நூல் பாடியிருப்பார். திருவெம்பாவைங்கிற நூலை பாடியிருப்பார். உடனே இறைவன் கேட்டுக்கிட்டு இருப்பார், என்னது? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருக்கோவையை பாடியிருப்பார். திருக்கோவை பாடியிருப்பார். ஓகேவா? எஸ், இதெல்லாம் மாணிக்கவாசகரோடது. இந்த 3 பேரும் நம்ம தேவாரம். ஓகே, எஸ். திருமூலர் எழுதினது 10ஆம் திருமுறை திருமந்திரம். ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க. திருமூலர் எழுதினது 10ஆம் திருமுறை திருமந்திரம். திருமந்திரம் எத்தனை சொல்றோம்? தமிழ் 3000 சொல்லுவோம். ஓகேவா? எஸ். அடுத்து பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டுமே கொண்டு பாடப்படுவது இது பதிற்று 10. பதிற்று 10 10 இருக்கும். ஓகே, 10 பாடல்கள் இருக்கும். ஓகே, ஒரு 10, 2 10, மூணாவது 10, அப்படி 10 சேரர் மன்னர்களை பத்தி பாடுறது தான் என்னது? பதிற்று 10. மொத்தம் 100 பாடல்கள். அதுல முதல் 10ம் கடைசி 10 நம்மளுக்கு கிடைக்கல, லாஸ்ட் 10 கிடைக்கல. முதல்ல மீதி இருக்க 80 பாடல்கள் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல சேர மன்னர்களுடைய சிறப்பை பத்தி பாடுறதால அது ரொம்ப முக்கியமான நூல். பாடான் திணை எனும் ஒரே திணை மட்டும் கொண்டு பாடப்பட்ட நூல் அது பதிற்று 10. ஓகேவா? எஸ். மலைபடுகலாம் இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மலைபடுகலாம் நான் ஆல்ரெடி கிளாஸ் சொல்லியிருப்பேன். கூத்தராற்றுப்படை நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன பாட்டுடை தலைவனா கொண்டு பாடப்பட்ட நூல். நன்னன்கிற மன்னன பாட்டுடை தலைவனா கொண்டு பாடப்பட்ட நூல் இது மலைபடுகலாம் என்கிற கூத்தராற்றுப்படை. ஓகேவா? எஸ்.
அடுத்து பாருங்க, தியாசபிக்கல் சொசைட்டி தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? அடையார். ஓகே, 1886ல அடையாருக்கு மாத்திருப்பாங்க. ஓகேவா? எஸ். அடுத்து வ.உ.சி. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியது நோக்கம் என்ன? குறிப்பா கப்பல் போக்குவரத்துல, ஏன்னா நம்ம கப்பல் போக்குவரத்து மூலமா தான் நம்மள பிரிட்டிஷ் வந்து நம்மள அடிமைப்படுத்துனாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றது? அவங்கள கவுண்டர் ஃபீட் பண்றது, அவங்கள தோற்கடிக்கணுங்கிறது தான் வ.உ.சியோட நோக்கமா இருக்கு. அப்ப அது அவங்களோட ஏகாதிபத்தியத்தை, அவரோட மோனோபாலிய முற்றுரிமையை உடைக்கணுங்கிறது தான் வ.உ.சியோட நோக்கமா இருக்கு. அதன் அடிப்படையில வ.உ.சி என்ன பண்றார்? ஆங்கிலேயருக்கு எதிரா இந்த கப்பல் நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். 1906ல அக்டோபர் 16ல. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? பெரியாரால. பெரியார் என்ன பண்ணிருப்பார்? தன்னுடைய தோப்புல இருந்து 500 கல்லு இறக்குற அந்த தென்னை மரங்களை வெட்டியிருப்பார். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியார் ஈ.வி. ராமசாமி. அடுத்து ரிவோல்ட் எனும் ஆங்கில பத்திரிகையை பெரியார் ஈவேரா தொடங்கிய ஆண்டு எப்போ? 28. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 25 குடியரசு, 28 ரிவோல்ட், 33 குடி புரட்சி, பகுத்தறிவு, 1935 என்னது? விடுதலை, 1970 உண்மை, 1971 மாடர்ன் ரேஷனலிஸ்ட். மாடர்ன் ரேஷனலிஸ்ட். அப்போ இதெல்லாம் பெரியாரோட முக்கியமான பத்திரிகைகள். அதுல 2 ஆங்கில பத்திரிகை, ரிவோல்ட்டும் மாடர்ன் ரேஷனலிஸ்டும் என்னது? பெரியாருடைய ஆங்கில பத்திரிகைகள் பார்த்திருப்போம். ஆமாவா? எஸ். அடுத்து பாருங்க, ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி எங்க போனார்? பாண்டிச்சேரிக்கு போயிருப்பார். பாண்டிச்சேரியில இருந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைச்சு எங்க அரெஸ்ட் ஆயிருப்பார்? கடலூர்ல வச்சு அரெஸ்ட் ஆயிருப்பார். ஓகே, கடலூர்ல அரெஸ்ட் ஆயிருப்பார். ஓகே, கடலூர் அரெஸ்ட் ஆயிருந்தா ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருப்பாங்க. அதுல பாருங்க, காசிக்கு பாரதிக்கு சம்பந்தம் இருக்கு. என்னன்னா 1905ல 1905ல எங்க காங்கிரஸ் நடக்குது? காசில தான் காங்கிரஸ் நடக்குது. வாரணாசி காங்கிரஸ். யார் தலைமையில? கோகலே தலைமையில நடந்திருக்கும். ஓகே, அந்த செஷனுக்கு போயிட்டு வந்திருப்பார். போயிட்டு வர வழியில தான் யாரை மீட் பண்ணிருப்பா? நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதாவை மீட் பண்ணிருப்பார். ஓகே, நிவேதிதாவை மீட் பண்ணிருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து காமராஜரோட அரசியல் குரு நம்மளோட சத்தியமூர்த்தி. எஸ். அடுத்து 1933ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் எந்த நாளா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோயில் நுழைவு நாளா, டெம்பிள் என்ட்ரி டேவா காந்தி அனௌன்ஸ் பண்ணிருப்பார். ஓகேவா? மத்த ஆப்ஷன் பாப்போமா? டே ஆஃப் டெலிவரன்ஸ் டே. ஓகே, டே ஆஃப் டெலிவரன்ஸ் டே எப்போ? டிசம்பர் 22 1939 டே ஆஃப் டெலிவரன்ஸ் டே. காங்கிரஸ் வந்து என்ன ஆகுது? ராஜினாமா பண்ண டேட். ஓகேவா? டைரக்ட் ஆக்ஷன் டே ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 16 1946. இது வந்து ஜின்னா வந்து அனௌன்ஸ் பண்ண டேட். ஓகேவா? இதால பெரிய அளவுக்கு இந்து முஸ்லீம் கலவரம் வெடிச்சிருக்கும் இந்தியால. ஓகேவா? எஸ். ஆப்ஷன் ஏ. சிவசுப்பிரமணியனார் 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் நாள் தூக்கிலிடப்பட்ட இடம் எங்க? நாகலாபுரம். நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் சிவசுப்பிரமணியனார். அதுக்கு அடுத்த வருஷம், அடுத்த மாசம் அக்டோபர் 16 1979ல யாரு? நம்மளோட கயத்தாறு கோட்டையில. ஓகே, அக்டோபர் 16ல யாரு? 1899ல நம்மளோட கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஓகேவா? விருப்பாட்சி, திண்டுக்கல்லுடைய விருப்பாட்சி அவரோடது. பாஞ்சாலங்குறிச்சியில நம்மளுடைய கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் பாஞ்சாலங்குறிச்சியில தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஆமாவா? யாரு? செவத்தையாவும் ஊமைத்துறையும். செவத்தையாவும் ஊமைத்துறையும் 1801ல தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. நவம்பர் மாசம், நவம்பர் 16ல. ஓகே, எஸ். பாஞ்சாலங்குறிச்சியில. அடுத்து கே. காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவர் யாரு? பக்தவச்சலம். பக்தவச்சலம் 1963ல இருந்து 1967 வரைக்கும் தான் இருக்கார், சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பார். ஓகே, எஸ். அவர்தான் கடைசி சீஃப் மினிஸ்டர். ஓகே, காங்கிரஸ் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியோட கடைசி மாநில முதலமைச்சர் யாரு? பக்தவச்சலம் தான். ஓகேவா? பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் என்ன சொல்றாங்க? நானாதேசி அப்படி சொல்றாங்க. நானாதேசின்னு சொல்லுவாங்க பல்லவர் காலத்துல. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சங்கம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஐம்பெருங்குழு, என் பேராயம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா பல்லவர் காலத்துல அவங்க பேர் என்னது? நானாதேசி. ஓகே. விதேசினா வெளிநாட்டு பொருள் அர்த்தம். விதேசினா வெளிநாட்டு பொருள். பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? பெரியார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, உங்களுக்கு கமெண்ட் இருந்தா லீவ் பண்ணுங்க. பெரியார் பெண் ஏன் அடிமையானார். அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் தொடர்பான என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. 1893ல ஆதி திராவிட மகாஜன் சபான்னு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் 1891ல பறையர் மகாஜன சபைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பார். பறையர் மகாஜன சபை தான் 1893ல என்ன பண்ண மாத்துறார்? ஆதி திராவிட மகாஜன சபைன்னு மாத்துறார். இதுக்காக 1893ல பறையன் அப்படிங்கிற ஒரு இதழையும் தொடங்குறார். பறையன். ஓகே, பறையன்கிற இதழையும் தொடங்குறார். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகள்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் சார்பா பிரதிநிதியா அம்பேத்கர் கூட என்ன பண்ணிக்கிறார்? இவரும் கலந்துக்கிறார். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே. அவ்வப்போது சித்திரபுத்திரன் என போன பெயரில் கட்டுரைகள் எழுதுறார். யார் எழுதுன சித்திரபுத்திரங்கிற பேர்ல? பெரியார் தான் எழுதியிருப்பார். ஓகே. அடுத்து 1932ல செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்தது யாரு?
நம்மளுடைய இவரும். ஓகே, இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ராஜா மூஞ்சி பேக்ட் எந்த வருஷம்? ராஜா மூஞ்சே பேக்ட், மூஞ்சே பேக்ட் எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எது தொடர்பானது கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தெரியும் பூனா பேக்ட் சைன் ஆனது செப்டம்பர் 24, 1932. ஓகே, காந்தி சைன் பண்ணிருக்க மாட்டார். இந்த பக்கம் டிப்ரஸ் கிளாஸ் சார்பா அம்பேத்கரும் ரட்டமலை சீனிவாசனும், அங்க ஹிந்து சார்பா மதன் மோகன் மால்வியா சைன் பண்ணிருப்பார். மதன் மோகன் மால்வியா சைன் பண்ணிருப்பார். ஓகேவா? எஸ். அப்ப ஆப்ஷன் 3 மட்டும் தப்பா இருக்கு. அடுத்து வேலுநாச்சியாரோட தந்தையின் பேர் என்னது? நமக்கு தெரியும் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அப்ப நம்மளுடைய விஜய் ராணி வேலுநாச்சியார் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் இளவரசி. ஓகேவா? எஸ். ஓகே, அடுத்து சிவகங்கை சிங்கம் யாரு? பெரிய மருது. ஆனா ஆக்சுவலி இது இந்த கொஸ்டின் தப்பா கொடுத்திருந்தாங்க. சிவகங்கை சிங்கம் யாரு? சின்ன மருது. ஓகே, சின்ன மருது தான் சிவகங்கை சிங்கம். பெரிய மருதுக்கு பேர் என்னது? வெள்ள மருது. ஓகே, படை தளபதி மட்டும்தான் தவிர்த்து என்ன கிடையாது, சின்ன சிவகங்கை சிங்கம் கிடையாது. அடுத்து கீழ்காணும் கூட்டங்களை கீழடி பற்றி செய்தியை கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, செங்கல் கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? அர்பன் சிவிலைசேஷனுக்கான முக்கியமான எவிடன்ஸ் என்னது? செங்கல் கட்டுமானம் தான், அது இருந்திருக்கு. அடுத்து தமிழ் பிராமி எழுத்து கொண்ட மட்பலன்கள். நான் இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சொல்லியிருப்பேன். டா அப்படிங்கிற எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆமாவா? தாங்கிற எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல 9th புக்ல கொடுத்திருப்பாங்க. கண்ணுக்கு சீற்ற மைக்கருவி. 18 கீழடி பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 18 எந்த நூலை பத்தி, எந்த இடத்தை பத்தி? கொடுமணல் பத்தி தான் இருக்கு. கொடுமணல் பத்தி தான் 18 கொடுமணம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 1, 2, 3 மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை. என்ன எழுத்து முறை? தமிழ் பிராமி. ஓகே, தமிழ் பிராமி எழுத்து முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். என்னது? செய்யும் தொழில் அடிப்படையில் மட்டும்தான் பிரிவினை இருக்க தவிர்த்து பிறப்பின் அடிப்படையில் என்ன கிடையாது, பிரிவினை கிடையாதுன்னு சொல்றதா என்னது இந்த திருக்குறள். ஓகேவா? சாதி ஒழிப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பின் அடிப்படையில் எல்லாமே உயிர் தான் அப்படின்னு சொன்னது. ஓகே, எஸ். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. இவன் தந்தை நம்மளுடைய என்ன பண்றது, மகன் தந்தைக்கு ஆற்ற உதவி என்னன்னா, ஒரு சான்றோர் நிறைந்த அவையில தன்னுடைய தந்தை பெற்றதுனால மகன் புகழடைறதை யார் பார்க்கணும்? தந்தை பார்க்கணுங்கிற மாதிரி புகழும்படி வாழுதல். ஓகே, ஆப்ஷன் டெல்லி. அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்பி நேரிட்டால் அவர் என்ன ஆவார்? கெட்டொழிவார். கெட் டிஸ்ட்ராய்ட். திருக்குறள் தமிழ்ல படிச்சிடாதீங்க, இங்கிலீஷ்ல படிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார்? தானமும் தவமரணமும் செய்யறத விட உண்மையை பேசுறவங்க தான் பெரிய ஆள் சொல்லியிருப்பார். எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தீதின்றி வந்த பொருள். ஆமாவா இல்லையா? தீது இல்லாம, எந்த ஒரு கெடுதல் இல்லாம அந்த பொருள் தான் என்னது? அவருக்கு நன்மை பயக்கும். நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறார்கள். வள்ளுவர் எவ்வாறு பார்க்கிறார்? இழிவாக பார்க்கிறார். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்காணப்பட்டல் எது அல்லது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்துக் கொள்ளப்படுகிறது? ஓகே, இதெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஃபார் ஆல். அது கிடையாது. ஓகே, அது தவிர்த்து மற்ற எல்லாமே. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனான கொஸ்டின். இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல். ஓகேவா? அடுத்து இயக்கம், அவங்களுடைய ரீஃபார்மர்ஸ் பாருங்க. பிரம்ம சமாஜ் நமக்கு தெரியும். யாரு பிரம்ம சமாஜ்? ராஜாராம் மோகன் ராய் 1828 உருவாயிருக்கும். அப்புறம் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனம், ஸ்ரீ நாராயண குரு. ஜஸ்டிஸ் பார்ட்டி நட்டேசன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஈவி ராமசாமி. ஆப்ஷன் பாம்பே. அடுத்து புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது புதியவனவற்றை ஏற்றுக்கொள்ளுதல். அதான் புரட்சிகர இயக்கம். திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. திருநெல்வேலி சரித்திரம்ங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாரு? கால்டுவெல். ஓகேவா? எஸ். இப்ப கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் யாரு? அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அடுத்து கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவலில் எது சரியானது கேட்டிருக்காங்க. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். ஆமாவா? எஸ். அதுல பாருங்க, கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் அக்டோபர் 16, 1799. அதுவும் கரெக்ட். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். களக்காடு போரில் டிஃபீட் பண்ணது யாரை டிஃபீட் பண்ணிருப்போம்? நம்ம இவங்களோட யாரு? நம்மளுடைய பிரிட்டிஷ் போர்சஸ பூலிதேவர் டிஃபீட் பண்ணிருப்பார். பேட்டில் ஆஃப் களக்காடு 1755 நடந்திருக்கும். ஓகே. அப்புறம் இவர் வேலுநாச்சியார் சகோதரர். யாருக்கு? கட்டபொம்மனுக்கும் வேலுநாச்சியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, வேலுநாச்சியார் சிவகங்கை. ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் பார்வதி தேவி. ஓகே, ஆப்ஷன் பாம்பே. பெண்களுக்கான அமைப்பு. அடுத்து
கீழ்காணவற்றுள் பழனி சதி ஆலோசனை எந்த வருஷம்? 1800 1800 பார்த்தோம். ஓகேவா? யார் மட்டும் வரமாட்டா? ராணி லட்சுமிபாய் குதிரை பங்கேற்றதுன்னு கொடுத்திருக்காங்க. அவங்க அப்ப இல்லவே கிடையாது. ராணி லட்சுமிபாய் இருந்தாங்களா? மத்த எல்லாமே வருவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈஸியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க இதெல்லாம். அடுத்து சரியான விடை தேர்ந்தெடுக்க பண்டைய கால தமிழர்களின் வணிக தொடர்பு பற்றிய கூற்றுகளில் எது வந்து சரியான விடைன்னு கேட்டிருக்காங்க. காவேரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என அழைக்கப்பட்டது. அனுராதபுரம்ங்கிறது ஸ்ரீலங்கால இருக்க ஏரியா. ஓகே, ஸ்ரீலங்கால இருக்கு. காவேரி பூம்பட்டினம் இன்னொரு பேர் என்னது? புகார், புகார், பூம்புகார், இந்த மாதிரி பேர் தான் காவேரி பூம்பட்டினத்துக்கு இருந்துச்சு. அனுராதபுரம் கிடையாது. அனுராதபுரம் இலங்கையில் இருக்க இடம். ஓகேவா? அல்லங்காடி, நாலங்காடி 2 வகை சங்கங்கள். அல்னா இரவு, நாள்னா பகல். இரவு நேர கடைகளை அல்லங்காடின்ட்டும், நாள் நேர கடைகளை நாலங்காடின்னு சொல்றோம். இந்த கடைகள் பெரும்பாலும் மதுரையில இருந்திருக்கு. மதுரை அதனால சொல்றோம் தூங்கா நகரம் சொல்றோம். தூங்கா நகர். ஓகேவா? பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்ந்து நம்ம பார்த்திருப்போம். ஆமாவா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. பொண்ணை கொடுத்துட்டு கறி வாங்கி போனது யாரு? யவனாஸ். யவனர்கள் தான். யவனர்கள் யாரு? கிரீக்ஸும் கிரேக்கர்களையும் ரொமானியர்களும் என்ன சொல்றோம்? ரொமானியர்களையும் சேர்த்து சொல்றோம். யவனாஸ் சொல்றோம். கிரேக்கர்களையும் ரொமானியர்களையும் யவனர்கள் சொல்றோம். ஓகேவா? அப்போ 2வது 3வது கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து சங்ககால மன்னரான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தி எந்த நூல்? அகநானூர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ. பின்வருவனற்றுள் எது வீரமாமுனிவர் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க. திருக்காவலூர் கலம்பகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை, இதெல்லாம் வந்து வீரமாமுனிவர் அதை தாண்டி தொன்னூல் விளக்கம், பரபரம விளக்கம்லாம் எழுதியிருப்பார். ஓகே, சத்திய வேத கீர்த்தனைகள் அவரோடது கிடையாது. ஆப்ஷன் பி. மங்களம் என்ற மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் அப்படின்னு சொன்னது என்ன? மண்கலம். மண்கலம் என்பது மனைமாட்சி. மனைமாட்சி அதன் நன்கலம் அதெல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மக்கட்பேர், குழந்தை பெத்துக்கிறத பத்தி சொல்றாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாம்பே. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும்? சிறுபஞ்ச மூலம்ங்கிறது ஒரு மருந்து நூல். 5 வகையான மருந்துகளை பத்தி பேசுறது. எந்தெந்த வகையான மருந்துகள் கமெண்ட் பண்ணுங்க. சிறுபஞ்ச மூலத்துல இருக்க 5 சிறிய வேர்களை பத்தின நூல் தான் சிறுபஞ்ச மூலம். அதை பத்தின எந்தெந்த வேர்கள்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. வாய்மை குடிக்கு உரியன எது? வாய்மைக்கு உரியனது லாஃப்டர், நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. அதுதான் வாய்மைக்கு உரியன. மாதானுபங்கி யாரு? திருவள்ளுவர். சாரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னது யாரு? அவ்வை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதிவீரராம பாண்டியன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசர் கூட. அவர் எழுதின நூல் வந்து நருந்தொகை. ஓகே, அவர் எழுதின நூல் பேர் நருந்தொகை. இன்னொரு பேரு வெற்றி வேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நிறைய நூல் எழுதியிருப்பார். கூர்ம புராணம், லிங்க புராணம் எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து எந்த கூற்றுக்கள் அயோத்தியாசர் பண்டிகை சரியானது கேட்டிருக்காங்க. அவர் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கி இருப்பார். ஆதி திராவிட மகாஜன சபை யாரோடது? நம்மளோட ரெட்டமலை சீனிவாசனோட 1893. இவர் உருவாக்குனது திராவிட மகாஜன சபை 1891. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கி இருப்பார். ஆமாவா இல்லையா? 1898 கலோனல் ஆல்கட் வந்து அவர் கூட்டு போய் ஸ்ரீலங்கால புத்த மதத்தை தழுனதுக்கு அப்புறம் சென்னையில வந்து எந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார்? சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். தீண்டா தகவலர் ஊழிய சங்கத்தில் சேர்ந்தவர் இவர் கிடையாது. ஓகே, ஹி ஜாயின்ட் அன்டச்சபிள் சொசைட்டி, இவர் கிடையாது. ஹி பப்ளிஷ்ட் 1 பைசா தமிழ். 1 பைசா தமிழ்ங்கிற பத்திரிகையை 1907 ஆரம்பிச்சிருப்பார். சார் புதன்கிழமை தோறும் வர வீக்லி. ஓகே, வீக்லி நியூஸ் பேப்பர் எவ்ரி வெட்னஸ்டே புதன்கிழமை தோறும் வரும். ஓகேவா? இதோட வேலை காலனா. ஆப்ஷன் சி 2 and 4 ஒன்லி கரெக்ட். அடுத்து பின்வருவற்றை பொறுத்துக்க. திருவிக்கா அவங்களோட பத்திரிகை அவங்க ரிலேட்டடான. திருவிக்காவோடது நவசக்தி, பெரியாரோடது குடியரசு, சுப்பிரமணிய ஐயரோடது தேசிய பள்ளி. ஓகேவா? தேசிய பள்ளி அதுதான் இந்த சுப்பிரமணிய ஐயரோட தேசிய பள்ளி தான் என்னது? பரத்வாஜ் ஆசிரமம் பார்த்தோம். பரத்வாஜ் ஆசிரமம். ஆமாவா இல்லையா? சேரன்மா தேவி குருகுலம் தான் பரத்வாஜ் ஆசிரமம். அதான் தேசிய பள்ளின்னு சொல்றாங்க. சாமி வெங்கடாசலம் சைவ சித்தாந்த பள்ளி. இதெல்லாம் புதுசா இருக்கு, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சுவாமி வெங்கடாசலம்ங்கிறது என்னது? சைவ சித்தாந்த பள்ளி. ஆப்ஷன் டெல்லி. அடுத்து வஉசி, பாரதி, நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவங்க சம்பந்தப்பட்டது. வஉசி சம்பந்தப்பட்டது என்னது? சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. பாரதி சம்பந்தப்பட்டது பாலபாரதம். நாமக்கல் கவிஞர் பத்தி அவரோடது முக்கியமான நூல் வந்து சங்கொலி. கவிமணி தேசிய விநாயகம் பாத்தீங்கன்னா ஓகே, கவிமணி தேசிய விநாயகம் என்னது? அழகம்மை ஆசிரிய விருத்தம் அவரோட நூல். ஆப்ஷன் மேட்ச் பண்ணா 3412 சாரி 3421. சங்கொலிங்கிறது நாமக்கல் கவிஞரோடது, அவரோட முக்கியமான நூல். என் கதை சங்கொலி. அதெல்லாம் எந்தை புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையில் கடல் வணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது. அரிக்கமேடு. அரிக்கமேடுல ரோமானியர்களுடைய காயின்ஸ், நாணயங்களை அதிகமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரோமன் காயின்ஸ் அதிகமா கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்க? அரிக்கமேடு. ஓகே, அதனால அங்க அரிக்கமேடுல
பெரும்பாலும் ரோமான்ஸ்க்கும் ரோமானியர்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த வணிகர்களுக்கும் வணிகம் நடந்திருக்கு, ட்ரேட் நடந்திருக்குங்கிறத எவிடன்ஸா ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நினைவு பாதை, காகித மலர்கள், தந்திர பூமி, கடல் புறத்தில். ஓகே, இதெல்லாம் நூல் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருப்பேன். இந்திரா பாரத சாரதி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அது அவங்க எழுதின நூல் எதுனது? தந்திர பூமிங்கிற கதை. ஓகேவா? அதை மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து நினைவு பாதைங்கிறது நக்குலன். அடுத்து காகித மலர்கள் ஆதவன், கடல் புறத்தில் வண்ண நிலவன். ஓகே, மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி. குதம்பை தனியொழிய புல் பறந்தற்றே எனும் குரலில் வரும் காட்சி புலப்படுவது வாழ்க்கை நிலையில்லாதது. நிலையில்லாத வாழ்க்கையை பத்தி பேசுறது இந்த திருக்குறள். அடுத்து அன்பளிப்பு. இதுவுமே நூல், முக்கியமான நூல்கள், தமிழ் நூல்கள். அன்பளிப்பு கு. அழகிரிசாமி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன், யுகசந்தி, ஜெயகாந்தன், திருடன் மகன் திருடன், கல்கி. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆல் தி அபவ். டேஷ். ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால் நாயக்கர் பாதிகள் எந்த இடத்துல வாழ்ந்தார்? விருப்பாட்சியில. எப்ப இருந்து எப்ப வரைக்கும்? 1772 இருந்து 1780 வரைக்கும். அந்த நேரத்தில் சும்மா இருந்தாங்களா? கிடையாது. என்ன பண்ணாங்க? முக்கியமா அந்த ஸ்பை வேலை எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒற்று வேலை எல்லாம் எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு போர்சஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. தர்மசேனர் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தவர் யாரு? திருநாவுக்கரசர், அப்பர். சமண சமயத்தில் இருக்கும்போது அவரோட பேர் என்னது? தர்மசேனர். நம்ம முன்னாடி பார்த்தோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் கொன்றைவேந்தன். கொன்றைவேந்தன் யாரோடது? அவ்வை. பின்வரொன்று சரியாக விடை தேர்ந்தெடுத்துக்க. கீழ்காண்பவைகள் எது பாரதியாரின் கவிதை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நிலமும் வானும் காற்றும் எல்லாமே பாரதியோடது. புரட்சி கவி அவரோடது கிடையாது. ஓகே. தொழிலாளன் தமிழ் செய்தித்தாள் வெளியிட்டவர் சிங்காரவேலர். சிங்காரவேலரோட தொழிலாளன். அடுத்து குறிஞ்சிப்பாட்டு எவ்வளவு அடிகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. குறிஞ்சிப்பாட்டு 583, முல்லைப்பாட்டு 103. குறைந்த அலிகளில் உள்ளது முல்லைப்பாட்டு. 8 தொகையில குறைந்த அலிகளில் உள்ளது முல்லைப்பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுநல் வாடை 188, மலைப்படுகடாம் தான் 583, குறிஞ்சிப்பாட்டு 261. ஓகேவா? மாத்தி சொல்லிட்டேன். குறிஞ்சிப்பாட்டு 261, மலைப்படுகடாம் தான் 583. பெருசா இருக்கும் 583. ஓகே, ஆப்ஷன் சி. இரட்டையர்கள், அதாவது இரட்டையர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு இது காது கேட்காது. ஓகேவா? இரட்டையர்கள் முதுகுடுமி இரட்டையர்கள் சொல்லுவாங்க. இரட்டையர்கள் பாத்தீங்கன்னா தில்லை கலம்பகம், கச்சியப்ப முனிவர் தணிகை புராணம், காலமேக புலவர் நமக்கு தெரியும் திருவானைக்கா உலா. காலமேக புலவரோட என்னது? திருவானைக்கா உலா. அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி. அருணகிரிநாதர் பாடினது கந்தர் அந்தாதி. முருகரை பத்தி பாடியிருப்பார். ₹1 படியார் திட்டம் யாரோட பீரியட்ல? சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ₹1 படியார் திட்டம் அண்ணா பீரியட்ல கொண்டாந்துருப்பாங்க. பட் ஆனால் பெரிய அளவுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிருப்பாங்க ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்டால. இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோழி பிரகடனத்தை வழங்கினார். எதுக்கு அப்புறம்? வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு அப்புறம். திருவாங்கூர் மகாராஜா அப்ப இருந்தே இருக்க மாட்டார். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது சுயமரியாதை மாநாடு நடந்தது எங்க? விருதுநகர். விருதுநகர்ல 3வது சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். யார் தலைமையிலங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாநாடு செங்கல்பட்டு, 2வது மாநாடு ஈரோடு, 3வது மாநாடு சரி 2வது மாநாடு ஈரோடு, 3வது மாநாடு விருதுநகர். ஓகே, எஸ். இந்த 3rd கான்ஃபரன்ஸ் யார் தலைமையில் நடந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சண்முகம் தலைமையில. எஸ். இதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம உங்களுக்கான இந்த கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைவடையுது. இதுல இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.